திருப்பதி பிரம்மோற்சவ கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த உதவுவதற்காக இஸ்ரோ குழு திருமலை வரவுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. செங்கல்பட்டு பாமக நிர்வாகி வாசுவின் படுகொலைக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக காட்டம். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 19ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. டெல்லியில் நடுவண் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று இரவு 8 மணிக்கு சந்தித்து பேசுகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு டிடிவி தினகரன் மறுப்பு. பொய் மூட்டை பழனிசாமி என விமர்சனம். தங்கம் விலை வரலாற்றில் புதிய உச்சம். பவுனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு பவுன் 82,240 ரூபாய்க்கு விற்பனை. ஆயுத பூசை மற்றும் தீபாவளி திருநாளையொட்டி தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு தொடர்வண்டிகள் அறிவிப்பு. நாளை முன்பதிவு தொடக்கம். உழைப்பு சுரண்டலையும் சமூக அநீதியையும் ஒப்புக்கொண்டு தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு சம ஊதியம் வழங்க அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். அதிமுக ஒன்றிணைய வலியுறுத்தி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் OPS, EPS, சசிகலா, டிடிவி தினகரன் படங்களுடன் பதாகை. காசாவில் இனப்படுகொலை நடப்பதாக அறிவித்துள்ள ஐநாவின் விசாரணை ஆணையத்திற்கு இஸ்ரேல் கடும் கண்டனம்.